வணக்கம், ஜான்சி அரசுவை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கருங்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கருங்கோழி போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம். போரூர் மார்க்கெட் வீடியோ போட்டிருந்தோம். நெக்ஸ்ட் போரூரில் வாங்கின ஜிலேபி மீன் ஃப்ரை போட்டிருந்தோம். வர வழியிலே அதை க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ போரூர் மார்க்கெட்லேயே க்ளீன் பண்ணி தராங்க. ஸோ ஒரு கோழி க்ளீன் பண்ணது பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் வாங்குறாங்க. பட் என்ன பிரச்சனைனா, கோழியோட ஸ்கின் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறாங்க. நாட்டுக்கோழி நம்ம அதை தீயில வாட்டி மஞ்சள் பூசி சமைக்கும் போது தான் அதோட டேஸ்ட் அருமையாக இருக்கும். அங்கே மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கான வசதிலாம் இல்லை. ஸோ ஃபுல் ஸ்கின் அவுட் பண்ணிடுறாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, கருங்கோழி வாங்கிட்டு ஆன் தி வேல ஒரு சிக்கன் கடையில் கொடுத்து இந்த ப்ராசஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். குழம்பு ஜாஸ்தியாக வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடைசியில் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம். தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். ரொம்ப ரா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கருங்கோழி வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஒரு 20 விசிலாவது நீங்கள் குக்கரில் வைக்கணும். நாட்டுக்கோழியை விட வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருக்குது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் போரூர் மார்க்கெட். இது இவர்கிட்ட தான் நாங்கள் கருங்கோழி வாங்கினோம். 3 கோழி தான் வச்சுருந்தார். இவர் வெயிட் போட்டு ப்ரைஸ் சொல்லலை. ஒரு பீஸ் கணக்கு சொன்னார். பீஸ் பார்த்திங்கன்னா 400 ருபீஸ் சொன்னார். அதுக்கு மேலே ஒரு குறைக்கவும் இல்லை. பட் நல்ல ப்ரைஸ் தான். இந்த ப்ரைஸ்க்கு கருங்கோழி கிடைக்காது ஆக்சுவலாக. ஸோ இவர்கிட்ட தான் ஒரு கோழி இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சைஸாக பார்த்து எடுத்தோம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த இடத்துல நம்ம கட் பண்ணல. வர வழியில் ஒரு சிக்கன் கடையில் கொடுத்து தான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம், தீயில வாட்டி. இது சிக்கன் கூட பார்க்குறதுக்கு பிளாக் கலராக தான் இருக்குது. கருங்கோழியில் பார்த்திங்கன்னா நிறையா மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நாட்டுக்கோழி எப்போவுமே நல்ல நெல்லை சமைச்சா நல்லாயிருக்கும். பொதுவாக நாட்டுக்கோழி சூடுன்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே நாட்டுக்கோழி சமைக்கும்போது நல்ல நெல்லை சமைக்கிறது நல்லது. இப்போது சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு போட்டு வதக்கிக்கலாம். இது லைட்டாக வதங்கின உடனே மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகம் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆறினோடனே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை வேக வச்சுக்கலாம். சிக்கனை வேக வைக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 விசிலாவது விடுங்க. ஏன்னா வேக ரொம்ப லேட் ஆகும். நாட்டுக்கோழியே வேக லேட் ஆகும். ஆனால் இது அதை விட டைம் எடுக்குது. அதனால் மினிமம் ஒரு 20 விசிலாவது வைங்க, அப்போ தான் வேகும். வேக வைக்கும்போது ஒரு ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போது நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நல்லாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு குழம்பு நிறைய வேணும்னா இது கூட கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு குழம்பு அதிகமாக தேவைன்றனால நாங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம். இப்போது நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். சுவையான கருங்கோழி குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இதை இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம். நல்லா சுட சுட இட்லி, சுட சுட குழம்பு, இப்படி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி சூடான இட்லியோட இப்படி ட்ரை பண்ணுங்கள்.
கண்டிப்பாக டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.